Alhamdulillah rabbil alamin wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin nabiyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட காலமாக நாங்கள் மஅரிஸ் மனன போட்டியை செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே 1444க்கான மஅரிஸ் போட்டி குறிப்பேடுகள் தாமதமாக வழங்கப்படுகின்றது. முஹர்ரம் மாதத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சில தாமதங்கள் ஏற்பட்டதற்கு வருந்துகின்றோம். அதன் அடிப்படையிலே மஅரிஸ் 1444க்கான முதலாவது இரண்டாவது குறிப்பேடுகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இவ்வருடம் மஅரிஸ் மனன போட்டிக்காக நாங்கள் குர்ஆனில் இருந்து சூரத்து துஹானையும் அதே போன்று ஹதீஸ்கள் துஆக்கள், இந்த வருடம் நாங்கள் தொழுகையை முன்னிறுத்தி தொழுகை சம்பந்தமான ஹதீஸ்கள் அதே போன்று துஆக்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் சூரா துஹானிலே குறிப்பேடு ஒன்றிலே ஒவ்வொரு குறிப்பேடிலும் 6 வசனங்கள் வழங்க இருக்கின்றோம். சூரா துஹான் ஒரு சிறிய சூறாவாக இருக்கின்றது. அது இவ்வருடம் நாங்கள் சென்ற வருடம் நாங்கள் சூரா யாசீனை வழங்கியிருந்தோம். இந்த வருடம் நாங்கள் சற்று இலகுபடுத்தும் நோக்கத்திலே சூரா துஹானை வழங்குகின்றோம். ஒவ்வொரு மாதமும் 6 வசனங்கள் தான். அவைகளை அழகாக பிள்ளைகளுக்கு எங்களுக்கு மரணம் செய்விக்கலாம். அதே போன்று நாங்களும் அதை மரணம் செய்து நாங்கள் குர்ஆனிலே ஒரு சூறாவை நாங்கள் திறம்பட மரணம் செய்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டி மூலமாக நாங்கள் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் ஹதீஸ்கள் வழங்கி இருக்கின்றோம். போட்டி குறிப்பேடு முதலாவதிலே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைலுல் லில் அகாபி மினன் நார் ரவாஹு முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சரியாக கழுவப்படாத பொதிகால்களுக்கு நரக வேதனை தான். வுதுவை முழுமையாக செய்யுங்கள். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எனவே வுதுவிலே நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதிதான் எங்களுடைய குதிகால்களை நாங்கள் கவனமாக அதை வுதுவிலே கவனமாக நாங்கள் கழுவ வேண்டும் என்று நபி அவர்கள் வைலுல் லில் அகாப், அது எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் என்றால், அதிலே நரகத்திலே அந்த கால்கள் தண்டிக்கப்படும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே வுதுவிலே நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் தொழுகையிலே துஆவுல் இஸ்திஃப்தாஹை நாங்கள் குறிப்பேடு ஒன்றிலே கொடுத்திருக்கின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். துஆவுல் இஸ்திஃப்தாஹ் நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது சூரா அல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் நாங்கள் தக்பீர் கட்டியவுடன் துஆவுல் இஸ்திஃப்தாஹை ஓதுவது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதிலே பல துஆக்கள் இருக்கின்றன. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்கின்ற துஆ, அதே போன்று அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ இருக்கின்றது. அந்த துஆக்களை நாங்கள் விட்டுவிட்டு ஒரு சிறிய துஆவை எல்லோருக்கும் இலகுவாக ஓத முடியுமான ஒன்றை நாங்கள் மரணத்திற்காக வழங்கி இருக்கின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். யா அல்லாஹ், நீ தூயவன், உன்னை புகழ்கிறேன், உனது பெயர் அருட்பெயருடையது, உன் வல்லமை உயர்ந்துள்ளது, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்கின்ற இந்த துஆ. அடுத்ததாக குறிப்பேடு 2 நாங்கள் சூரா துஹானின் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை உள்ள வசனங்களை நாங்கள் சூரா துஹானிலே வழங்கி இருக்கின்றோம். வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஜ்ருடைய முன் 2 ரக்காத்துகளும் இந்த உலகம் அதில் உள்ளவைகளை விடவும் சிறந்தவையாகும். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே ஃபஜ்ருடைய முன் 2 சுன்னத்துக்கள், ஃபஜ்ரிலே தொழப்படுகின்ற முதல் 2 சுன்னத்துக்கள் ரக்காத்துகள் உலகத்தை விடவும் உலகத்தில் இருக்கின்றவற்றை விடவும் சிறந்தது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், இது எங்களுக்கு சுபஹுடைய முன் சுன்னத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் விடாமல் தொழுகின்ற பழக்கமுடையவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் துஆ
ருக்குவிலே ஓதப்படுகின்ற சில துஆக்களை வழங்கி இருக்கின்றோம். சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக, அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 துஆக்கள், ருக்குவிலே ஓதப்படுகின்ற இந்த துஆக்களை வழங்கி இருக்கின்றோம். ருக்கு, சுஜூத் இவை அனைத்தும் தொழுகையிலே முக்கியமான சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன. அவைகளை நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். எனவே அந்த நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற துஆக்கள் ஏராளம் இருக்கின்றன. அவைகளிலே முக்கியமான 3 துஆக்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அவைகளை மனனம் செய்து நாங்கள் எங்களுடைய தொழுகையிலே நாங்கள் நல்ல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே அந்த துஆக்களை நாங்கள் மனனம் செய்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை மனனம் செய்விக்க வேண்டும். எனவே இந்த மஅரிஸ் போட்டியினூடாக நாங்கள் இந்த துஆக்களை ஓதி, குர்ஆன் வசனங்களை ஓதி மனனம் செய்து அல்லாஹ்விடத்திலே நல்ல பாக்கியம் பெற்றவர்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.